நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நீதியை நிலைநாட்டணும். அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சில அதிகாரிகளே அஃபீஷியலா நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் போட்டிருக்கிற 2 நம்பர் பிளேட்டு, ஒன்று TN1G ஒன்று, இன்னொன்று TN1G, கீழே இருக்கிற நம்பர் வேற. இதையெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா, எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம். சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும்? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க, காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதியரசரை வச்சு 1 மேன் கமிஷனை போட்டாங்க. அந்த 1 மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு. அது வேற கதைங்கன்னா, அது ரிப்போர்ட் என்னாச்சு? ஏன்னா 2 விதத்துலங்களா, நம்ம எல்லா இடத்துலையும் இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறு தான். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க. காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. பந்தோபஸ்து பண்ணணும், அவங்களே கிரைம் பண்ணணும், அவங்களே லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், அவங்களே நைட் டியூட்டி போகணும். போதுமான வசதிகள் இல்லை. 2 வீலர்ல பைக்கில் காவல்துறை அவங்களே இரவு ரோந்து போறாங்க. ஸோ காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு. அதனால் காவல்துறையில எங்கேயோ 2-3 காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும். காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா? நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குறோம், நிம்மதியா இருக்கிறோம். காவல்துறை ஏன் 16 மணி நேரம் வேலை செய்யணும்? நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்கண்ணா. காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும்? அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்தில் காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு. ஏன்னா இதையும் பார்ப்போம்னு நான் சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டோம், ஸ்டடி பண்ணட்டும், அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும்.